Hello friends, welcome to my channel Ungu boutique. நம்ம சேனலை அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஒரு 3 மீட்டர் கிளாத்தில் சூப்பராக ஒரு லாங் எவ்வளோக்கு எவ்வளோ சைடில் முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா லாங்காக எப்படி வச்சு விட்டு வர மாதிரி ஃப்ளேர் வர மாதிரி எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். நமக்கு எப்படி கட் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த கிளாத்தை அப்படியே ஃபுல்லாக விரிச்சு விட்டுட்டு அதை லென்த் வைஸில் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபுல் 3 மீட்டர் கிளாத்தையுமே நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிளாக ஒரு பீஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வெயிஸ்டோட அளவு இருக்குல்ல, அதை இந்த ட்ரையாங்கிள் பீஸில் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். வெயிஸ்டோட அளவு நம்ம இடுப்போட அளவு இருக்குல்ல அதுதான். ஸோ எனக்கு வந்து 8 இன்ச்சஸ் வேணும். நான் 8 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த ரெக்டாங்கிள் பீஸ் இருக்கும், அதை ஒரு கார்னரில் பிடிச்சி அப்படியே சைடில் கொண்டு வந்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி வந்துடும். அதோட ஹெட் பகுதியில் நம்ம வேஸ்டோட அளவு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மேலே மார்க் பண்ணிக்கோல அதுலேருந்து கீழே நம்ம ஸ்கர்ட்டோட ஹைட் நான் 39 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். மேலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே கீழேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே வாங்க. இப்போ இது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இது வந்து நான் பெர் மீட்டர் வந்து 130 ருபீஸ்க்கு நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்து நமக்கு ரிமைனிங் 2 ஸ்கர்ட் பீஸ்க்கு வந்து நம்ம ஒட்டு போட வேண்டியது வரும். ஸோ அது ரெண்டுத்துக்குமே நம்ம இப்போ வந்து ஒட்டு போட போகிறோம். கீழே நம்ம கட் பண்ணி வச்சுக்கோல அந்த பீஸ்லேருந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டு போட்டுக்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணும்போது நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எப்பயுமே நம்ம சாரீ பீஸ்லாம் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கோல அதில் வந்து நம்ம நீட்டாக பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும். சாரீ பீஸில் ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க வீடியோ வந்துட்டு கீழே வீடியோஸ்லேயும் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் முடிஞ்சால் மாம்லெட்டர் காம்போஸ் ஏதாவது கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். மேலே இருக்க அந்த குட்டி சர்க்கிள் வேஸ்ட் அளவு மார்க் பண்ணோம்ல அதையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, கீழே இருக்க ரிமைனிங் பீஸ் இந்த மாதிரி தான் ஒரு பீஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து டாப் பீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி ஒரு ஃபோல்டாக தான் இந்த பீஸ் இருக்குது. இது அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டு நமக்கு செஸ்டோட அளவு வந்து நமக்கு 9.5 இன்ச்சஸ் வேணும். அந்த அளவு வர அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சு போட்டுக்கிறேன். ஓகே, மடிச்சு போட்டுட்டு கீழேருந்து மேலே 14 இன்ச்சஸ் நம்ம வேஸ்டோட அளவு டாப்போட லென்த் அவ்வளோதான் வரும். ஸோ அந்த 14 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேராக நெக்கோட விட்டு வந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் பாயிண்ட் வந்துட்டு நெக்கோட விட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறமா மார்க் பண்ணிக்கிறேன் 2 இன்ச்சஸ். இப்போ வந்துட்டு நெக்கோட டெப்த் வந்துட்டு 4.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு ரவுண்ட் நெக் போட்டுக்கிறேன். ஸோ அப்படியே நெக் போட்டுட்டு அப்படியே ஷோல்டர் லைன் ட்ரா பண்ணிட்டு அந்த ஷோல்டர் பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல அதுலேருந்து ஆம்கோல் டெப்த் 6 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டு அந்த டாட்டுக்கு நேராக சைடில் செஸ்டோட அகலம் வந்துட்டு 9.5 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு ஆம்கோல் ரவுண்டுக்கு கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ பார்க்குறேன் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம டாப்போட ஹைட்டு இல்லைன்னா வேஸ்டோட ஹைட்டுன்னு சொல்லலாம். அது 14.5 இன்ச்சஸ் இருக்க மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தோம். 14 இன்ச்சஸ் இருக்க மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ அதோட வித்து வந்துட்டு 8 இன்ச்சஸ் நான் வந்து வச்சுக்கிட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே டாட் பண்ணிவிட்டு அந்த கர்வ் பாயிண்ட் வந்து போட்டு விட்டுட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் சொன்ன மாதிரி 120 ருபீஸ், ஐ திங்க் 120 ருபீஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 3 மீட்டர்ஸ்னால் பார்த்துக்கோங்க 360 ருபீஸ் இல்லையா. ஸோ நம்ம இந்த இதை வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சாரியே வாங்கி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஜஸ்ட் இது ஒரு டைம் ட்ரை பண்ணலான்றதுக்காக இது ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரிமைனிங் இருக்க பீசஸ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்லீவ் பீஸ் ரெடி பண்ணணும். அங்கங்கே தான் பீஸ் நமக்கு இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணலாம். அதே மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ண மாதிரி 2 கிளாத் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்லீவோட ஹைட் வந்து 11 இன்ச்சஸ், ஸ்லீவோட விட்டு வந்து 10 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஓப்பன் சைடில் 3 இன்ச்சஸ் டவுன் வச்சுக்கிட்டு ஸ்லீவோட அந்த கர்வ் பேட்டர்ன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். தென் பாட்டம் ஸ்லீவும் 6.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து கீழேயும் மேலேயும் தனித்தனி பீஸாக ஒரு ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா, ஒரு பீஸ்க்கு ஃபுல்லாக ஸ்லீவ் பீஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு, இன்னொரு பீஸ்க்கு பத்தலை. ஸோ இப்போ நம்ம வந்து சைடில் வந்து கட் பண்ணி விடுறோம் பார்த்தீங்களா, அந்த பீசஸ்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அதை வச்சு இந்த மாதிரி நம்ம ஒட்டு போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி ஸ்கர்ட்டுக்கு மேலே நம்ம வேஸ்டோட அளவு மார்க் பண்ணிட்டு மேலே கட் பண்ணி விட்டுருக்கோம்ல அந்த பீஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெக் ரவுண்டு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாப் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்லீவில் வந்து ஒட்டு போட்டுறதெல்லாம் ஒட்டு போட்டுக்கலாம்.
இப்போ எந்த ஸ்லீவ் பீஸ்க்கு ஒட்டு போன்றது கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரொம்ப குட்டியாக தான் எனக்கு வந்து பத்தலை. எனக்கு சொல்லப்போனால் ஒரு 1 இன்ச்சுக்கு தான் சைடில் வந்து பத்தாமல் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம இதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ½ மீட்டர் எக்ஸ்ட்ரா ½ மீட்டர் வாங்கினா உங்களுக்கு சூப்பராக கரெக்டாக இருக்கும். பட் எதுக்கு அதுக்காக ஒரு 60 rupees செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எனக்கு ஒட்டு போட்டுக்கிட்ட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்காக நான் வந்து ஒட்டு போட்டுக்கிட்டேன். பட் நீங்க கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்லேயே பேசிடுங்க. சப்போஸ் நீங்க வந்துட்டு எவ்வளோ மீட்டர் கிளாத் எடுக்கிறீங்க, இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கப்புறமா கமிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டு போடுற பீஸை நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க ஒட்டு போடணும். ஓகே, சொல்லப்போனால் நமக்கு இந்த மாதிரி கிளாத்தை விட சாரீ பீஸ்ல நல்ல டிசைன்ஸும் கிடைக்குது, நல்லாவும் இருக்கு. ஸோ சாரீ பீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத்தில் எடுத்து பண்ணுறது பிடிக்குமா, இல்லை சாரீ பீஸில் பண்ணுறது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. சாரீ பீஸ்னால் 5 meters கிளாத் கிடைக்கும், சூப்பராக நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஸ்லீவ் பீஸ் வந்து நமக்கு சைடில் ஒட்டு போட்டிருக்கோம்ல, அதில் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம டாப் பீஸ் ரெடி பண்ண போகிறோம். டாப் பீஸ் வந்து நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஷோல்டர் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் நம்ம லைனிங் பீஸ் யூஸ் பண்ணலை. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நான் வந்து லைனிங் பீஸ் யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷோல்டர் லைன் கிட்ட 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா லைனிங் பீஸ்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 ஸ்டிச்சிங் வந்து விழுந்துரும். ஓகே, இதை அப்படியே விரிச்சு விட்டுட்டு நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணோம்ல, அதுக்கு நம்ம ஸ்கர்ட் பீஸில் கட் பண்ணி விட்டோம்ல மேலே வேஸ்ட்டு கட் பண்ணி விட்டதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி இந்த பீஸ் கிடைக்கும். ஸோ இதில் வந்து குட்டியாக நான் வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். கிராஸ் பீஸ் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். 2 ட்ரையாங்கிள் பீஸ் மாதிரி கிடைக்கும்ல. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டு போட்டுக்கலாம். ஒட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லாங் ஸ்ட்ரைப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் ஒட்டு போடும்போதும் நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி ஒட்டு போட்டுக்கோங்க. ஸோ நிறைய எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ்லாம் நிறைய அவ்வளோ டிசைன்ஸ் வந்து கிடைக்கல. ஸோ அதனால எனக்கு இந்த கிளாத்தில் இருக்க டிசைன் பிடிச்சதுன்றதுனால இது வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். பட் ஈவன் நீங்கள் சாரீஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா, பூனம் சாரீஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 200-250 rupeesக்கே சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் போட்ட டிசைன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் லைனிங் எடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 120 rupees ஆகும். இதே காஸ்ட்டுக்கே நம்ம சூப்பரான ஒரு நல்ல ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட்டில் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டாப் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கிளாத் இருக்குல்ல, அது ஒரு 1 inch இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம். சைடில் இருக்க அகலம் வந்து 1 inch இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி நெக்லைனை சுற்றி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ டாப் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ½ மீட்டர் வாங்குறீங்க, இல்லைனா ஒரு 4 meters கிளாத் வாங்குறீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். டாப் பீஸுமே எனக்கு அப்படியே கரெக்டாக வந்தது. ஓர தையல் போடுறோம்ல, ஸோ அந்த அளவுக்கு தான் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ டாப் பீஸ் பத்தலனாலுமே நம்ம சைடில் ஒட்டு போடுற மாதிரி சுச்சுவேஷன் தான் வரும். நீங்கள் இந்த அளவுக்கு 39 inches 40 inchesக்கு நீங்கள் ஹைட் வைக்கிறீங்க, ஸ்கர்ட்டோட ஹைட்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஹைட்டு குட்டியாக வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ளோர் லென்த் வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 4 meters எடுக்கணும். இப்போ நம்ம டாப் பீஸை ராங் சைடில் பரட்டி போட்டு நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு 1 inch கிளாத் வச்சு நெக்லைன் ஃபுல்லாக அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அந்த கிளாத்தை மட்டும் நம்ம ராங் சைட் பார்த்து பரட்டி போட்டுட்டு நம்ம அந்த கிளாத் மடக்கி விடுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நான் மடக்கி விடுறேன்ல, அதோட எட்ஜில் நீங்கள் தையல் போடணும். அப்படின்னா நமக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே தூக்கிட்டு இருக்காது. ஸோ நீட்டாக அந்த ஃபோல்டு பண்ணுற கிளாத்தோட எட்ஜில் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. நான் சொன்ன மாதிரி ஃபூட் இருக்கு இல்லையா, நான் நிறைய வீடியோஸில் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து நீடில் ஃபாலோ பண்ணாமல் ஃபூட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபூட்டோட உள்பக்கம் இல்லைன்னா வெளிப்பக்கம் எது வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபோல்டு பண்ணுற கிளாத்துக்கு வருதோ, எனக்கு தெரிஞ்சு உள்பக்கம் தான் வரும். அந்த உள்பக்கத்தை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீடில் வந்து நீட்டாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு வந்துடும். ஓகே, மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டாச்சு. நெக்லைன் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். பார்த்தீங்கன்னா நல்ல எட்ஜில் போட்டிருக்கேன் நான் தையல். இப்போ நம்ம ஸ்லீவ் பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட நல்ல பக்கமும் நம்ம இந்த மாதிரி இந்த டாப் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு சென்டரில் இருந்துட்டு 2 பக்கமுமே கிளாத் வந்து ஈவனாக கிடைக்குதான்றதை ஃபஸ்ட்டு வச்சு பாருங்க. வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அட்டை ஸ்டிச்சில் வந்துட்டு 2 தையல் போட்டுக்கணும். கண்டிப்பாக இதில் நம்ம இல்லைன்னா ஓவர்லாக் மெத்தட் இருக்குல்ல, நம்ம சேனலில் இருக்குது. நார்மல் மிஷினில் எப்படி ஓவர்லாக் ஹேக்ஸ் வந்து எப்படி நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அதில் 10 methods நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு பிளைன் ஜார்ஜெட் சாரியில் இருந்துட்டு மாமனட் இருக்காமோ வந்து எப்படி ஒரு சூப்பரான மாமனட் இருக்காமோ பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதில் எப்படி நம்ம ஃபுல் குத்தியுமே ராங் சைடில் வந்துட்டு பிசுறு தெரியாமல் சீல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிருக்கோம். நீங்கள் அதையுமே ரெஃபரன்ஸ் வீடியோவாக வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம ஸ்லீவோட பாட்டம் இருக்குல்ல, அதை ராங் சைடு பார்த்து டபுள் ஃபோல்டு பண்ணி நீங்க உள் பக்கமா ஸ்டிச்சஸ் போட்டீங்க அப்படின்னா டாப் பீஸ் கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கர்ட் பீஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்க இன்னொரு சைட்லயுமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஃபுல்லா. இப்போ நம்ம ஸ்கர்ட்ல கீழே ஒட்டு போடுற பிளேஸ் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நல்ல பக்கமும் பாக்குற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க ஒட்டு போடுங்க. எனக்கு ஆல்ரெடி இது நிறைய டைம் ஸ்டிச் பண்ணி பழக்கம் இருக்குன்றதுனால நான் வந்து பின் பண்ணாம நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த தையல் போடுங்க. ஸோ கீழே வந்து கொஞ்சம் அங்கங்க அலைன்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீட்டா வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விடும்போது நீட் அந்த ஸ்கர்ட்டோட அந்த கர்வ் பொசிஷனுக்கே கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை நல்ல பக்கமா விரிச்சு விட்டுட்டு இதுக்கு மேல ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே இன்னொரு ஸ்கர்ட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். இது ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க இந்த ஸ்கர்ட் பீஸோட கீழே இருக்குல்ல அந்த அவுட்டர் சர்க்கிள் அதை ஃபுல்லா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நல்ல லாங் ஸ்கர்ட்டா இருந்தா கூட அது ஃபுல்லா நீங்க கண்டிப்பா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க. அப்படின்னு தான் உங்களுக்கு நீட்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே கம்ப்ளீட்டா இன்னொரு ஸ்கர்ட் பீஸும் நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் இது வந்து டபுள் ஃபோல்ட் பண்றது அங்க கர்வ்டு ஷேப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எங்க வந்து ப்ளீட் எங்க வந்து உங்களுக்கு டபுள் ஃபோல்டு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வருது, நிறைய கிளாத் இருக்குது, அங்க ஒரு ஃபோல்டு பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்க வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட் பீஸும் டாப் பீஸும் அட்டாச் பண்ணலாம். இந்த மாதிரி டாப் பீஸோட நல்ல பக்கமும் ஸ்கர்ட் பீஸோட நல்ல பக்கமும் உள்ள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம் வேஸ்ட்டு. மறுபடியும் சொல்றேன், இப்போ வந்து நான் எப்படி அந்த பொசிஷன் நான் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னா டாப் பீஸோட நல்ல பக்கம் வந்து மேல பார்த்த மாதிரி இருக்கு, ஸ்கர்ட் பீஸோட ராங் சைடு வந்து மேல பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. கண்டிப்பா 2 ஸ்டிச் போடணும். உங்ககிட்ட ஜிக்ஸாக் இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜிக்ஸாக் வந்து போட்டுக்கோங்க. இந்த பக்கத்துலயும் ஆர்ம் ஹோல்ல சைட்ல ஓரம் அடிக்கிறது எல்லாத்துலயுமே நீங்க ஜிக்ஸாக் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டா வந்து கிடைச்சிரும். ஸோ இதே மாதிரியே 2 ஸ்கர்ட் பீஸ் வந்து நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அப்படியே ஓரத்தையல் போடுறது பாத்துக்கலாம். ஹோல் கிளாத்தையுமே ராங் சைட்ல பரட்டி போட்டுட்டு ரெடி லென்த்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்க, எனக்கு ரெடி லென்த்துக்கு சைட்ல எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் தான் துணி இருக்கு. ஸோ இந்த அளவு தான் நமக்கு வந்து கிடைக்கும். நீங்க ஈவன் என்னோட சைஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்னும் பஸ்ட் சைஸ் வந்துட்டு 40 அந்த மாதிரி போச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சைட்ல ஒட்டு போட வேண்டியதுதான் வரும். பட் நீங்க என்ன மாதிரி காசு செலவு பண்ண வேண்டாம் நினைச்சீங்க, ஒட்டு போடுறது ஓகே அப்படின்னா நீங்க டெஃபினட்டா ஒட்டு போட்டுக்கலாம். அது ஒன்றும் பெரிய இது இல்லை. மேக்ஸிமம் இந்த ட்ரெஸ் வந்து மிஞ்சி போனா ஒரு 10 டைம்ஸ் போடுவோமா, அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆயிடும்ல. ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவா பாத்துக்கோங்க. சரி, இப்போ ஆம்கோல் வரைக்கும் வந்துட்டு ஆம்கோல் இருந்து வெயிஸ்ட் வந்துக்கிறேன். வெயிஸ்ட்டுக்கு கீழே ஒரு 3 இன்ச்சஸ்க்கு கிராஸ்ல அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே ஓரமா ஃபுல் ஸ்கர்ட்டே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து லைனிங் கிளாத் இல்லாததுனால நம்ம இந்த மாதிரி பண்றோம். லைனிங் கிளாத் இருந்துச்சுன்னா அதுக்கு வேற ப்ரொசீஜர் இருக்கு. கீழே ஸ்கர்ட் பார்ட் வந்து 2 டைம்ல நம்ம வந்து லைனிங் தனியா உள்ள இருக்க நல்ல பக்கம் தனியா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அது நம்ம வந்து சாரி பீஸ் வந்து மாமன் நட்டு நம்ம ரெடி பண்ணிருக்கோம்ல, அந்த வீடியோ நீங்க ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா அதுல நான் லைனிங் பீஸ் யூஸ் பண்ணிருப்பேன். ஸோ கண்டிப்பா நீங்க அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்க லைனிங் பீஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா. ஸோ இன்னொரு தையலும் நான் சேஃப்டிக்கு போட்டுக்கிறேன். பாத்தீங்கன்னா சூப்பரா நம்ம ஒரு 3 மீட்டர் கிளாத்ல நல்ல ஒரு விட்டு நிறைய இருக்க மாதிரி நம்ம வந்து கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி குர்த்திஸ் ரெடி பண்ணணும்னு சொன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன்னு சொல்லி கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களோட சாரியும் எனக்கு நீங்க கொரியர் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். பாய்.